இப்போ நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் அண்ட் ட்ராக்கிங் யூசிங் எஸ்எஸ்டி அல்காரிதம். இப்போது முதல்ல உங்களுக்கு நான் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன்னா என்னன்னு சொல்கிறேன். இப்போ ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன்னா இப்போ ஒரு பொருளை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணுறது தான் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன். இப்போது பொருள் மீன்ஸ் இப்போ ஒரு கம்ப்யூட்டராக இருந்தாலும் அது பொருள் தான், இப்போ ஒரு ஹியூமன் பீயிங்காக இருந்தாலும் அது பொருள் தான், இப்போ ஒரு பறவையாக இருந்தாலும் அது பொருள் தான். ஸோ அது பேஸ்டானதா அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்லாம் வந்து எப்படி டிடெக்ட் பண்ணுறது? ஸோ இப்போ நம்ம நடக்கிறோம், ஸோ அதை அப்படியே ட்ராக் பண்ணுறோம். ஸோ அது வந்து அது பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ராக்கிங் யூசிங் எஸ்எஸ்டி அல்காரிதம் வச்சு நம்ம பண்ணுறோம். இப்போ நம்ம ஏன் எஸ்எஸ்டி அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம்னா, எஸ்எஸ்டி அல்காரிதம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அக்யூரசி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதனால தான் நம்ம வந்து அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம எப்படி வந்து இது பண்ணுவோம்னா, இப்போ நம்ம டேட்டா செட் வந்து இப்போ வந்து பர்சன்னா ஒரு செட் ஆஃப் இமேஜை வச்சு நம்ம பர்சனுக்கு ஒரு இமேஜ் வச்சு டேட்டா செட் ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ அதை ட்ரெயின் பண்ணி ஒரு மாடல் ஃபைலாக நமக்கு வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுப்போம். அந்த மாடல் ஃபைலை யூஸ் பண்ணி வந்து நம்ம அந்த மாடல் ஃபைலை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணுவோம். ஸோ முதல்ல வந்து எல்லா டேட்டா செட்லாம் இப்போது எக்ஸாம்பிள் இப்போ நான் பர்சன் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு 5 to 6 ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ வேணுமோ ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ட்ரெயின் பண்ணதை வச்சு மட்டும்தான் ஒரு கம்ப்யூட்டர் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணோம். ஸோ எப்படி நான் வந்து இப்போது நான் உங்களுக்கு அந்த பேசிக் கோட் காட்டுறேன். ஸோ கோட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா CV2 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்பை இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் இம்போர்ட் பண்ணி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலே கொடுத்துருக்கேன் எப்படி ரன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபார்மெட் சொல்லியிருக்கேன். ஸோ நான் இது வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் கோட் காட்டுறேன், எப்படி ரன் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் இப்போ வந்து ஆல்ரெடி என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த என்வரான்மெண்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது நான் அந்த என்வரான்மெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட் நான் அனகொண்டா ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறேன். அனகொண்டா ப்ராம்ப்டில் ஃபைல் லொக்கேஷன் முதல்ல நான் வந்து அந்த ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். நம்ம கிரியேட் பண்ண என்வி ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஆக்டிவேட் நான் கிரியேட் பண்ண என்வியோட பேர் ஆப்ஜெக்ட் டிடெக்ட் அப்படின்ற என்வி தான் கிரியேட் பண்ணேன். ஸோ நான் ஆக்டிவேட் பண்ணுறேன். இங்கே ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ ஆக்டிவேட் ஆன பிறகு நம்ம வந்து அந்த ஃபைல் எங்கே இருக்கோ அதை வந்து நம்ம முதல்ல வந்து சொல்லணும். எங்கே இருக்குன்னு அந்த பார்த்து நம்ம முதல்ல இது பண்ணணும். ஸோ நான் வந்து டெஸ்க்டாப்பில் அந்த ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன். ஸோ CD ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே வந்தாச்சு. இங்கே தான் அந்த ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், இதுக்குள்ளே தான் இருக்குது. நான் ட்ரெயின் பண்ண அந்த டேட்டா செட் இங்கே இருக்குது. ஸோ அந்த ரன் பண்ணோட மெயின் ஃபைலும் இங்கே தான் இருக்குது. ஸோ நான் இப்போ எப்படி ரன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அந்த ஃபைல் பேர் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன். இப்போ வந்து நான் காப்பி பண்ண அந்த டெக்ஸ்டிங் அந்த எப்படி ரன் பண்ணுன்ற அந்த மாடலை நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் இங்கே ரன் பண்ணுறேன். ஸோ லோட் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டிடெக்ட்னா இப்போ நான் பர்சன் சொன்னேன். இப்போ நான் ஒரு பர்சன், அதனால வந்து என்னை டிடெக்ட் பண்ணி நான் டேட்டா செட்டை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் பர்சன் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி காட்டி நான் டிடெக்ட் பண்ணுது. ஸோ அதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் நடுவில் கொண்டு வரேன் அப்படின்னா, எக்ஸாம்பிள் நான் வாட்டர் பாட்டிலும் இல்லை, இப்போ என் கையில் நான் ட்ரெயின் பண்ண டேட்டா செட்டில் இப்போ பாட்டிலும் ட்ரெயின் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஒரு பாட்டில் எடுத்துன்னு வந்தாலும் ட்ராக் பண்ணும். இப்போ நான் அசைன் என்னோட பார்த்தீங்க அக்யூரசி பார்த்தீங்கன்னா ஒரு 99% அக்யூரசி உங்களுக்கு காட்டுது. ஸோ இப்போ நான் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வரேன். இங்கே என்ன காட்டுது பார்த்தீங்களா, பாட்டில் அப்படின்னு காட்டுது. நான் பர்சன் அப்புறம் கூட நான் இது ஒரு பாட்டில். ஸோ அதனால் உங்களுக்கு டிடெக்ட் பண்ணி பாட்டில் காட்டுது. நான் ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு டேட்டா செட் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன வேணுமோ அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே.